அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். எவரும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எதுக்கு? எவற்றுக்கு? பிசாசுக்கு, தீய ஆவிகளுக்கு அனுமதி கொடுத்தார். அப்படி என்றால் இயேசு தீய ஆவிக்கு கட்டுப்பட்டாரா? தீய ஆவியின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டாரா? தீய ஆவிக்கு கீழ்ப்படிந்தாரா என்ற கேள்வி எழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி அல்ல. இயேசு பேயை ஓட்டுவதற்கும் இயேசுவின் நாமத்தில் கடவுளின் ஊழியர்கள் பேயை ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு பேயை ஓட்டினார், அது பாதாளத்துக்கு போயிடும், மறுபடியும் வராது பூமிக்கு. அவர் அட்டகாசம் பூமியில் நடக்கா, சாப்டர் க்ளோஸ். இயேசு பேயை ஓட்டினால் அந்த தீய ஆவிகளாம் பாதாளத்துக்கு சென்றுவிடும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் நம்மவர்கள் பேயை ஓட்டுகின்ற பொழுது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆகவே அங்கே பார்க்கிறோம், தீய ஆவிகளுக்கு அது தெரிகிறது. இவரால் நாம் விரட்டப்பட்டோம் என்று சொன்னால், இவரால் நாம் விரட்டப்பட்டோம் என்று சொன்னால் பாதாளத்துக்கு போய்விடுவோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆகவே நாம் ஏதாவது வேறு இடத்துக்கு போக வேண்டும் இருக்காக, ஆண்டவரே எங்களை அந்த பண்டிகளுக்குள் அனுப்பும் என்று சொல்லுகிறது. ஆனால் கடவுளின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எப்படி தான் அனுப்பிச்சாலும் அது பாதாளத்தான் போகும். திருச்சியிலேருந்து நம்ம தஞ்சாவூர் போகிறோம். இந்த திருச்சியிலேருந்து நேராக தஞ்சாவூர் போயிடலாம். ஆனால் திருச்சிக்கு தஞ்சாவூர் போகிறது புதுக்கோட்டை போய் போகலாம். இந்த பிசாசில் அப்படி தான் அனுப்புகிறார். போ, புதுக்கோட்டை போய் தஞ்சாவூர் போ அப்படின்ற மாதிரி தான் பண்டிகைகள் அனுப்புகிறார். ஆனால் அந்த பண்டிகைகள் உடனே தனக்குள் அந்த தீய ஆவிகளை வைத்து கொள்ளவில்லை, கடலில் எல்லாம் போய் விழுந்து மடியுது, ஆட்டோமேட்டிக்காக அது பாதாளத்துக்கு போயிடுது. ஆனால் மனிதனோ, அந்த மனிதன் ஒரு மிருகம், தீய ஆவியை தனக்குள், ஆத்துமை இல்லாத மிருகம் தீய ஆவியை தனக்குள் வைத்துக்கொள்ளாதபடி உடனே கடலில் பாய்ந்து மாண்டது. அதனால் அது எல்லாம் பாதாளத்துக்கு போச்சு. அந்த மனுஷனோ தனக்குள்ளேயே அத்தனை ஆவிகளையும் தீய ஆவிகள் வைத்திருந்தான். டெமான்ஸ்ட்ரேஷன். மனுஷன் எப்படி இருக்கிறான், விலங்கு எப்படி இருக்கிறான். மனுஷன் எப்படி இருக்கணும், விலங்கு எப்படி இருக்கணும். ஆனால் மனுஷன் இருக்க வேண்டியதில் விலங்கு இருக்கிறான், விலங்கு இடத்துல மனுஷன் இருக்கான் என்பதை காண்பிப்பதற்காக அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை கடவுள் அங்கே உருவாக்குறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே. ஆகவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவற்றுக்கு அவர் அனுமதி கொடுத்தார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.